அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் கபீர் கத்தார்ல இருந்து அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, அதாவது கௌபத்துல்லாவுல இறந்தவர்களை முகத்தை மூட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஷஹீத் அந்தஸ்து கிடைக்குமா, அல்ல அவர்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்றாங்க கேட்டிருக்கிறாங்க. கௌபத்துல்லாவுல மரணிக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த சட்டம் இல்லை. இஹ்ராம் கட்டிய நிலையில் மரணிக்கிறாங்களா இல்லையா, ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவுக்காகவோ இஹ்ராம் கட்டி இருந்த நிலையில் மரணிக்கக்கூடியவர் அவர்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கடா, இஹ்ராம் அணிந்த நிலையில ஒருவர் என்ன செய்யறார், அரஃபா மைதானத்தில் நபிகள் நாயகத்துடன் இருந்த பொழுது வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து, வாகனம்னா கழுத, அந்த மாதிரியான வாகனம் கழுத்து முறிந்து இறந்து விட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை தண்ணீராலும் இலந்த இலையாலும் குளிப்பாட்டுங்கள், இவருடைய இவருடைய 2 ஆடைகளால் இவரை கஃனிடுங்கள். அவர் இஹ்ராம் கட்டியிருப்பாங்களா இல்லையா, அந்த ஆடைகளால் என்ன செய்யுங்க, அவரை கஃனிடுங்கள். இவருக்கு நறுமணம் பூச வேண்டாம், இவரது தலையை மறைக்க வேண்டாம், ஏனெனில் இவர் கியாமத் நாளில் தல்பியா கூறியவராக எழுப்பப்படுவார். அப்ப அந்த இஹ்ராம் கட்டிய நிலையில ஹஜ்ஜுக்காக உம்ராக்காக ஹஜ்ஜு செய்ய போறோம் உம்ரா செய்ய போறோம்னு சொல்லிட்டு இஹ்ராம் கட்டி அந்த காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மரணித்திருப்பாரையானால், மூத்தா போவாரையானால், அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது. அந்த அவங்களுடைய இந்த 2 ஆடையிலே என்ன செய்யணும், கஃனிட வேண்டும். அவர்கள் முகத்தை மறைக்காம என்ன செய்யுங்க, அடக்கம் பண்ணுங்க. அவங்க கியாமத் நாளை எழுப்பக்கூடிய நேரத்தில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லப்பைக் அப்படி தல்பியா இருக்கா இல்லையா, அந்த தல்பியா கூறியவராகவே எழுப்பப்படுவார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த இஹ்ராம் கட்டிய நிலையில் மரணித்தவருக்கு உண்டான சிறப்பு.